வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, நைட்டில் காரை தூக்கிட்டு எஸ்கேப் ஜேசன் சஞ்சய் பேட்டி. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழக முதல்வர் விஜயினுடைய மகனான ஜேசன் சஞ்சய் ஹீரோவாக களமிறங்கிறார் என ஒட்டுமொத்த ஹாலிவுட்டும் எதிர்பார்த்த நிலையில், தனது தாத்தாவை போல இயக்குனராக அவதாரம் எடுத்துள்ள சிக்மா படத்தின் ரிலீஸுக்காக காத்திருக்கும் வேளையில் தனது பெற்றோர் விஜய் சங்கீதா குறித்து பேசியிருக்கிறாங்க. ஜேசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாக படம் சிக்மா. இந்த படத்தில் சந்தீப் கிஷன், ஃப்ரியா அப்துல்லா, ராஜி சுந்தரம், சம்பத்ராஜ், சி பாண்டிட் உள்ளிட்ட பலருமே நடிச்சிருக்கிறாங்க. இருவருமே இணைந்து தயாரித்து இருக்கும் படம் ஜூலை மாதம் 31 வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது. ஆனால் ஜனநாயகன் படம் வெளியானதால் படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜேசன் சஞ்சய் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் பல விஷயங்கள் பேசியிருந்தார். நான் ஒரு முதலமைச்சர் மகன் என்ற கர்வம் துளியும் கூட இல்லை. அப்பா குறித்தும் அம்மா குறித்தும் பேசியது பலரையுமே கவர்ந்தது. அதில் சிறு வயதிலேயே IPL கிரிக்கெட் போட்டி தொடர் சென்னையில் நடந்தபோதே தந்தை விஜயனுடைய தோளில் அமர்ந்து கொண்டு மேட்ச் பார்த்த சுவாரஸ்யமான நினைவுகளை பகிர்ந்திருக்கிறாரு. என் அம்மா ஒரு உளவுத்துறை அதிகாரி மாதிரி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கொள்வாங்க. ஆனால் அம்மாவை ஏமாற்றிவிட்டு தனியாக வெளியே செல்வது முயல போதெல்லாம் மாட்டிக்கொள்வேன். ஒரு முறை வீட்டில் எல்லோருமே தூங்கி கொண்டிருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் சொல்லாமல் காரை எடுத்துக்கொண்டு இரவு முழுதும் வெளியே சென்று விட்டு காலையில் திரும்பினேன். ஏன் சொல்ல செல்ஃபோனை ஆஃப் பண்ணி செய்துட்டேன். நான் காணாமல் போய்விட்டதாக நினைத்து அவங்க காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக தாயே தயாராக இருந்தாங்க. காலையில் நான் திரும்பிய போது என்னை நன்றாக வெளுத்து வாங்கி விட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் முதலமைச்சரானது அவர் குறித்து சோசியல் மீடியாவில் பல விமர்சனங்கள் எழுந்து வந்தது. தன் மனைவி, குடும்பம், குழந்தைகள் கவனிக்கவில்லை என்று எதிர்த்தரப்பினர் தொடர்ந்து அவதூறு பரப்பி வந்தாங்க. ஆனால் ஜேசன் சஞ்சய் இந்த பேட்டி விஜய் எவ்வளவு பாசமான தந்தை என்பதையும் அவர்கள் அழகான குடும்பத்தின் பிணைப்பையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. அந்த விமர்சனங்கள் மொத்தமாக தவிடுபடியாக்கியுள்ளது. இது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.